என்ன 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 அப்ளிகேஷன் இது? ஏங்க டெஸ்ட் மேட்ச்ல ஏதோ ஆள் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க. நீ எதுக்குப்பா டெஸ்ட் மேட்ச்ல? உனக்கு எதுக்குப்பா இவ்வளவு வருஷம் உட்கார்ந்து இருந்தாலும் அதே மாதிரி உட்கார வேண்டியதானே? ஏங்க இந்தியாவுக்காக நான் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பல வாட்டி வந்துட்டு டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்தியன் ஸ்குவாட்ல விளையாடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னையும் ஒரு ஆளா சேர்த்துக்கோங்களேன். தம்பி இடம் பார்த்தல, எல்லாம் ஃபுல்லா இருக்கு, ஒரு சீட்டு காலியா இல்ல. ஏங்க என்னங்க எல்லாருமே யாருமே இல்லங்க. பும்ராக்கு சப்போர்ட்டா யார் இருக்கா சொல்லுங்க. நான் இங்கிட்ட வந்து ஸ்விங் பண்ணேன்னா அவர் அங்கிட்ட யாக்கிங்ல போட்டு அப்படி விக்கெட் எடுப்பாருல. எடுப்பாரு. இருந்தாலும் பும்ராக்கு சப்போர்ட்டா சிராஜ் வச்சிருக்கோமே நாங்க. சிராஜால ஸ்விங் பண்ண முடியுமா? பண்ண முடியும், ஒத்துக்கிறேன். என் அளவுக்கு ஸ்விங் பண்ண முடியுமா? புவனேஸ்வர் குமார், சிராஜ் யாரு ஸ்விங்ல பெஸ்ட்? புவனேஸ்வர் குமார் சேர்த்துக்கோங்களேன். சிராஜ் 140 மேல போடுவான் நினைச்சா. நீ போடுவியா? சரிங்க, 140 மேல என்னால போட முடியாது. ஸ்விங் போடுறேன்ல, அவனால போட முடியுமா? ஸ்விங்கா பேசான்னு பார்த்தா பேசுதான் எனக்கு வேணும். நம்ம போறது இங்கிலாந்து. சரி, அவன் ஹர்ஷதீப் எடுத்துட்டு போறீங்க. ஹர்ஷதீப்க்கு பதிலையாச்சும் என்ன எடுத்துக்கறலாம்ல. அவன் லெஃப்ட் ஹேண்டர், நீ லெஃப்ட் ஹேண்டர் போடுவியா? ஏங்க லெஃப்ட் ஹேண்டர்ல போடுறான்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குல்ல. அவனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கூட எனக்கு இருக்குல்ல. அவன் 140 போடுவான், நீ போடுவியா? அப்ப உங்களுக்கு பேசுதான் முக்கியம். ஆமா. சரி, ஆகாஷ் அவ யாரு? அவ முகேஷ் குமார் எல்லாம் யாரையும் எடுத்து போறீங்களா? வளரும் சிங்க குட்டிகள்டா. அதனால எனக்கு இடம் இல்ல. கொஞ்சம் ஏதாச்சும் கன்சிடர் பண்ணலாமே. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பேச இன்க்ரீஸ் பண்ணு, பேச இன்க்ரீஸ் பண்ணு, பேச இன்க்ரீஸ் பண்ணு. போயிட்டு வாங்க. இதுக்கு இல்லன்னே சொல்லியிருக்கலாம்ல. அவ்வளவுதான். புவி வந்து நம்ம அப்ளை பண்ணாராமே டெஸ்ட் டீமுக்கு, நீங்க எதுவும் வேணாட்டீங்களாமே? அவன் எதுக்குடா? அவனுக்கு ஒன்னும் இல்ல. அவன் இத்தனை நாள் விளையாடவும் இல்ல டெஸ்ட்ல. அவனை போய் நம்ம எதுக்கு சேர்த்துக்கிட்டு? நமக்கு டீம் ஸ்வெட் ஆயிடுச்சு. உங்களுக்கு நியூஸ் தெரியாது? நீ என்ன உங்களுக்கே நியூஸ் தெரியாம தான் இப்படி? அவர் தானே இப்ப ஆர்சிபில சாம்பியன் ஆனாரு. அது 2020டா. நம்ம விளையாட போறது டெஸ்ட் மேட்ச். டெஸ்ட் ஸ்குவாடா யோசி. அது 20 சார். நம்ம 2020 பிளேயர் எடுக்கிறது இல்லையா? நம்ம எங்க 2020 பிளேயர்ஸ் எடுத்தோம்? நம்ம டெஸ்ட் அப்மார்க் டெஸ்ட் பிளேயர்ஸோட விளையாண்டுகிட்டு இருக்கோம் சார். இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். சரி, உன்னை ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். முதல் அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு அதை நான் கேட்டு வந்துக்கிறேன். அவர் பிரெயின் வாஷ்லாம் பண்ணல. எனக்கு நியூஸ் வந்துச்சு அவரை மாதிரி வந்துருங்க. வேண்டாம், அவன் வேண்டாம். நம்ம போய் நான் திரும்பி வருவேன். கேளுங்க. திரும்பி வர்றியா? நீங்க என்னமோ டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களாமே? அதான் நீங்களும் உங்க கோச்சு உங்க பிசிசி எல்லாம் சேர்ந்து வேண்டாண்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு திருப்பி வந்துகிட்டு இருக்கீங்க? ஆறுதல் படுத்த வர்றீங்களா? ஆறுதல்லாம் வேண்டாம். இல்ல, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் கொஞ்சம் இது பண்ணலாம். என்ன நடந்துச்சு? நான் என்ன எல்லாமே உலகத்துக்கே தெரியும் நான் யாருன்ட்டு. திருப்பி ஏன் வாயால வேற கேட்கணுமா? சரி சொல்லுங்க. சரி, முதல்ல எதுக்கு டெஸ்ட் டீம்ல வர நினைக்கிறீங்க? ஏங்க நான் ஒரு இந்தியன் பிளேயருங்க. இந்தியன் டீமுக்கு விளையாடணுன்றதுக்காக தானே நான் கிரிக்கெட்டே தென்னாள் விளாண்டேன். அதுலேயே வாய்ப்பு கிடைக்கிறேன்னா உங்களுக்கு முதல் என்னை பத்தி என்ன தெரியும்? புவி த ஸ்விங் கிங், அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவுதான் தெரியும். அதனால தான் நீங்க கேப்டன் ஆயிருக்கீங்க. நான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் டெபியூட் ஆன மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன எப்ப டெபியூட் ஆனீங்க? சூப்பர். இதான் இந்தியன் டெஸ்ட் கேப்டன் 2000. நீங்க எப்ப டெபியூட் ஆனீங்க? முதல்ல பாகிஸ்தான் மேட்ச். சரியா? இயர் அதெல்லாம் எனக்கே தெரியாது. நீங்க படுத்த ப்ரெஷர்ல இன்னும் அந்த வேற ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க எல்லாருக்கும். ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்குமா? இன்னும் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. 10ஆவது தாங்க படிச்சேன். பெருமை வேற. 10 பெயிலா நீங்க? பெருமை வேற. அது முக்கியம் இல்ல. பர்ஃபார்மன்ஸை கேளுங்க. பாகிஸ்தான் கூட ஃபர்ஸ்ட் 2020ல ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் 2020. ஓகே. ஆனா தோத்துட்டு அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் 3 விக்கெட் எடுத்தே நல்ல எக்கனாமில தான் போட்டேன். சரியா? அப்படியே ஓடி வைக்குவாங்க. ஃபர்ஸ்ட் பால் மறுபடியும் விக்கெட். சூப்பர். இதுக்கு மேல என்ன வேணும்? ஆனா நம்ம டெஸ்ட் தான் போறோம். நீங்க ஓடியை பத்தி சொல்றீங்க. சூப்பர். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு வாங்க. அந்த டெஸ்ட் மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுத்து. சரி. ஆனா எக்கானமி என் அளவுக்கு யாருமே கிடையாது. எக்கானமினா என்னன்னே தெரியாதாடா? நீ எல்லாம் பிளேயரு கேப்டனு. தம்பி ஒரு ஓவருக்கு இத்தனை பால்னு வச்சுக்கோங்க, இத்தனை டாட் பால் போடுவோம்ல. அதுதான் எக்கானமி. அது எப்படிங்க எக்கானமி வரும்? உனக்கு இன்னும் புரியல? போய் பிசிசிஐ கேட்டுவா. இல்லைங்க சார், நான் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் அவர் யாரு என்ன ஏதுன்னு. அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்விங் கிங்கா இருந்திருக்காரு. அவர மாதிரி ஒரு பால் போடுறதுக்கு ஆளே இல்ல. சரி, அதுவும் போக அவர் வந்து என்னமோ சொன்னாரே, அவரு எக்கானமிக்ஸ் இல்லைங்க. அது எக்கானமி வந்து நல்லா இருக்கு அவர்கிட்ட. நமக்கு தெரிஞ்சது எக்கனாமிக்ஸ் தான் தெரியும். எக்கானமினா என்ன? உங்களுக்கு எக்கானமி தெரியாதா? தெரியல, அதான் உன்கிட்ட கேக்குறேன். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாம தான் இருந்துச்சு. அவர் சொன்னார், கேளுங்க. அவன் சொல்லிட்டு நீ வந்து கேட்டு என்கிட்ட பெருமை பேசுற. சொல்லு. இப்போ நீங்க T20 விளையாடுறீங்க, 4 ஓவர் போடுவீங்க. ஆமா, 4 ஓவருக்கு 24 ரன் கொடுத்தீங்கன்னா, இப்ப 24 பாலுக்கு 24 ரன் கொடுத்துருக்காரு. அப்ப 4 ஓவருக்கு 24, 6 தான் எக்கானமி. இதெல்லாம் அவன் சொல்லி இருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச அவன் ஏதோ சும்மா சொல்லியிருப்பான். வர்ற வழியில ChatGPTல பாட்டுட்டு வந்திருப்பான். உனக்கு இவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது. சரி, அவருக்கு எக்கானமி அவ்வளவு நல்லா இருக்கு. டெஸ்ட்லயும், ஓடியிலையும், T20லயும் இருந்தும் ஏன் அவர் எடுக்கல?
அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ மட்டும் தான் சொன்னான், செகண்ட் ஃபேஸ சொன்னானா சொல்லலையே. நம்ம கேட்டு வரேன், போயிட்டு எதுக்கு போற? சாட் ஜிபிடிலே போட வேண்டியதானே, அதுலதான் நெட்லயே வருதுல இவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்னு. ஓ அவனே கேட்டு அவரு சொல்ற மாதிரி ஆகாது. அதான் அவன் ஒரு பில்டப் போட சொல்லுவேன். போயிட்டு என்னப்பா செகண்ட் பேஸ் நம்ம ஆச்சுன்னு சொன்னாங்க. செகண்ட் பேஸா? என்ன செகண்ட் பேஸா? அதெல்லாம் கிடையாது. இந்த 2014 அப்போ 15 அப்போ கேப்டன்சி மாறினாங்களாமே, என்னமோ ஆச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 2 பேர் யாரா இருக்கும் அது? என் வாழ்க்கையை கெடுத்தாங்க சார். இன்னும் எப்படி சொல்றீங்க? அந்த 2 பேரு ஒரு சின்ன கிளிப் இருக்கு, காமிக்கிறேன். கிளிப்பே காட்டுறேன். இந்த பாருப்பா கோலி, நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வேணும். பால் போடுறப்ப சங்கு சிங் சங்கு அப்படியே போய்கிட்டே இருக்கணும் பால். அதாவது பால் ஸ்விங்கும் ஆகணும், ஆமா, ஸ்பீடாவும் போகணும். ஆமா, ஆனா ஸ்பீடா போய் தான் ஸ்விங் ஆகணும். ஸ்பீடா போய் ஸ்விங் ஆகணும். நம்ம டீம்ல இப்ப யாரு ஸ்விங் நல்லா பண்ணிட்டு இருக்கா? மூவி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனே கூப்பிட்டு இந்த பொறுப்பை அவன்கிட்ட கொடுத்துருவோம், பண்ணிக்கிறட்டும். பண்ணிடுவான்ல? பண்ணுவான். கூப்பிடுங்க, அவன் கூப்பிடு, நான் போறேன், அவனை அனுப்பிச்சு விடுறேன். சொல்லிடு, அழுத்தா மட்டும் தட்டி சொல்லிடு. நீங்க தாங்க சொல்லணும், எனக்கு வேலை இருக்குங்க. உங்களை மாதிரியா? அவன் ஏதாவது சொன்னா என் பேர் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இருங்க, அவனை அனுப்பிச்சு விடுறேன். என்ன கூப்பிட்டு இருந்தீங்களாம்ல? ஓ ஆமா, கோழிகிட்ட சொல்லியிருந்தேன், ஸ்விங் நல்லா போடுறடா, செம்மையா பண்றடா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஸ்பீடே இல்லை அவன்கிட்ட. 120 போடுற, 120 வந்து எப்பாம் பார்த்தாலும் பிறந்த குழந்தைய அடிக்கும். அதனால நீ என்ன பண்றனா, 120 மறந்துட்டு 140 ஸ்விங் பண்ணு. 140 போட்டா ஸ்விங் எப்படி ஆகும்? ஸ்பீடு தான் வரும். ஏ ஏங்க, உங்களுக்கு ஸ்விங் வேணுமா ஸ்பீடு வேணுமா? ஸ்பீடு போட்டா ஸ்விங் வராது, ஸ்விங் போட்டா ஸ்பீடு வராது. பால் அப்படி மெதுவா போடுறதுனாலதான் பால் அப்படி போய் அப்படி ஸ்விங் ஆகுது. ஸ்பீடு இவ்வளவு வேணும், ஸ்விங் இவ்வளவு இருந்தா போதும். அப்ப விட்டுக்கிட்டு எரியணும், அவ்வளவுதான். ஸ்விங் வேண்டாம், வேலைக்கு ஸ்விங் வேணும், இவ்வளவு வேணும், ஏரிக்குன்னு கொஞ்சம் இருந்தா போதும். எனக்கு அது தெரியாது. ஸ்பீடு போட்டா வராது, அடிச்சு விடுவாங்களா? சரி, உனக்கு ஒரு நல்ல டாஸ்க், ஸ்பீடை ஏத்திட்டு வா. அப்ப வந்தனா டீமுக்குள்ள இடம் இருக்கு, இல்லைன்னா அப்படியே பொடிநடையா வேற டீமுக்கு போயிரு. ஒரு ஸ்விங் நல்லா போடுற பவுலரு ஸ்பீடு இல்லைன்னா விளையாடவே விட மாட்டீங்களா? சரி இருங்கடா, நான் போய் ஸ்பீடை ஏத்திட்டு வர்றேன். என்ன சார் இவ்வளவு இது நடந்திருக்கு? ஸ்பீடை ஏத்திட்டு வாடான்னு நானும் ஸ்பீடை ஏத்துறேன். அதுக்கப்புறம் நடந்ததை பார்த்தேல, ஸ்பீடு போட்டா ஸ்பீடு போட்டா போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. ஸ்பீடு போட்டா அது மட்டும் இல்ல, இன்ஜுரியே ஆகும். ஆமா, 2019. சரி, ஸ்விங் எப்படி பண்ணணும் தெரியுமா? நான் பேட்ஸ்மேனுங்க, எனக்கு எப்படிங்க தெரியும்? நீ பேட்ஸ்மேன் ரைட்டு, ஒரு டீமுக்கு கேப்டன். ஆமா, அது தெரியும்ல? அது கொஞ்சோண்டு தெரியும். இந்த பால் இருக்கு, பால் இருக்கு. அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இதான் பால். நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. இது பால். ஆமா, இது கிரிப். ஆமா, இந்த பாலை கிரிப்ல பிடிச்சிட்டு கையை இப்படி ரிலீஸ் பண்ணும். ஓகே, இப்படி பண்ணா என்ன ஆகும்? இப்படி பண்ணா இந்த பக்கம் பால் போயிடும். அது பேர் என்ன? ஸ்விங். ரைட் ஹேண்ட் இருக்கு, அது இன் ஸ்விங். கரெக்ட், சரியா? இதே பாலை இந்த கிரிப்பை பிடிச்சிட்டு பாலை இப்படி ரிலீஸ் பண்ணும். இப்படி ரிலீஸ் பண்றோம்னா வெளியே போகும். அவுட் ஸ்விங். இதுதான் ஸ்விங். ஓகே, இதைத்தான் நான் வச்சு தன்னால் விளையாட்டு காமிச்சிருக்கேன், பொழப்ப ஓட்டி. சூப்பர். திடீர்னு இந்த பாலை இப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி எரி அப்படின்னா பால் எப்படி ஸ்விங் ஆகும்? அது இன்னொன்னு, இவங்க போடுற பிச்செல்லாம் சூப்பரா இருக்குங்க. பாத்திருக்கேன், அதனால தானே போயிட்டோம். இதான் இதை போய் நான் சொல்றேன். இத போய் சொல்றது பெருசு இல்ல, வாய்ப்பா பாப்போம். பிசிசி நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். அவருக்கு என்ன ஏது A to Z எனக்கு எல்லாமே தெரியும். என்ன சொல்லு? நீங்க அவர் எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்க? அவர்கிட்ட பேசல சொல்லி அவர் உட்கார வச்சிருக்கீங்க. அவர் நல்லா ஸ்விங் போடுற ஆள்கிட்ட போய் பேச போட சொன்னா அவர் எப்படி போடுவாரு? ஸ்விங் போடுவா, ரைட்டு. ஸ்விங்னா உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும், அவர் சொல்லி கொடுத்தாரு. இப்ப அட பாவி, ஏன்டா பிராக்டிஸ் பண்றானா? அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்து, சரி நல்ல டெக்னிக் தான், இப்ப எனக்கு சொல்லி தர போறேன். உங்களுக்கு ஓ, பிசிசிஐக்கு ஸ்விங்னா என்ன சொல்லி தர போற? சரி விடுங்க, உங்களுக்கு தெரியும்ல பிசிசி. சொல்லு, ஆசையை எடுத்துக்கிட்டு என்ன? சீம் இப்படி வச்சுக்கிட்டு பால் இப்படி போச்சுன்னா ரைட் ஹேண்ட் இருக்கு அவுட் ஸ்விங், இப்படி போச்சுன்னா ரைட் ஹேண்ட் இருக்கு இன் ஸ்விங். இவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுத்தாரு. அவர் ஒரு ஸ்விங் மேதன்றத எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. டேய், உனக்கு தான்டா இன்னைக்குதான் ஸ்விங்னா என்னன்னு தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும்டா ஸ்விங்னா இது இப்படித்தான் போடணும். இதை பெருமையா வேற வந்து பேசுற பத்தியா? நான் ஸ்விங்னா என்னன்னு கத்துக்கிட்டேன்ட்டு கூட உன்னை கேப்டன் ஆகினாக்கு என்னையவே செருப்பால் அடிக்கண்டா. நம்ம போறது எங்க? இங்கிலாந்துக்கு போறோம். அதுவும் தெரியும்டா. இங்கிலாந்துல ஸ்விங் கண்டிஷன் அது. அவனுக்கு ஸ்விங் கிங் வேணும். ஏன்டா அவன் தான் ஸ்பீடா போடுறாங்கடா, ஸ்விங் எங்கடா வரும்? ஸ்பீடா போட சொன்னது நீங்க தானே. சரி, இப்ப போய் அவனை ஸ்விங் போட தெரியுமான்னு கேளு, போய் கேட்டு வா போ. ஸ்பீடு போட சொன்னதானே ஸ்விங் போயிடுச்சுட்டாரு. ஸ்விங் போட்டுறா இல்லாட்டினா போட போய் கேட்டு வாடா. ஏய், தேய்த்து பேசாதடா. தம்பி பூவி வாங்கப்பா கொஞ்சம். காலையில நீ வாய்ப்பு கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. வாய்ப்பு தான் கொடுக்க வரேன். நான் இந்தியாவுக்கு மறுபடியும் விளையாண்டது ரொம்ப பெருமையா இருக்கு. கை தட்டிக்க. தேங்க்யூ. காலையில நீ வந்த
உன்னோட அப்ளிகேஷனை பார்த்தேன். செலக்ட் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. செலக்ட் பண்ணிட்டீங்க. நான் சொட்டர் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இருங்க பாருங்க கொஞ்சம் செலக்ட் பண்ணலான்னு 99% முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐயம் வந்துச்சு. உங்களுக்கு வயது 30 மேல ஆகிவிட்டது, ஓகேவா? உங்களுக்கு அப்புறம் சின்ன பசங்க இருக்காங்க, ஆகாஷ்தீப், முகேஷ் குமார், ஹர்ஷ்தீப் சிங், வேற யாரு, நிறைய பேர் இருக்காங்க, வரிசையா வந்துகிட்டு அது இருக்காங்க. அவங்களுக்குலாம் நமக்கு வயசு கம்மி. அவங்கள வளர்க்குறதா இல்ல உங்களை வளர்க்குறதா? நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? யங்ஸ்டர்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும்? சூப்பர். அந்த கருண் நாயர் யாருப்பா? அவருக்கு வயசு என்ன?